ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 67வதா அவர் நடித்து வெளியான படம் தான் வேலுண்டு வினை இல்லை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே சங்கர். கே சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சாமி படங்கள் இயக்கிறதுல மிகப்பெரிய கில்லாடி. அவர் இயக்கின நிறைய படங்கள் மாபெரும் ஹிட் அடிச்சிருக்கு. அதுபோல் அவர் ஒரு படத்தை இயக்குனாருன்னா அதில் கதை மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கே சங்கரனோட டைரக்ஷனில் வர படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். விஜயகாந்த் சாரை வச்சு கே சங்கர் இயக்கின படம் தான் வேலுண்டு வினை இல்லை. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன். இது மார்ச் 12, 1987 வெளியாச்சு. விஜயகாந்த் சார், அம்பிகா, MN நம்பியார், ஜெய் கணேஷ், டெல்லி கணேஷ், வடிவுகர்சன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. காமெடி ரோலுக்கு செந்தில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வேலுண்டு வினை இல்லை இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் MN நம்பியார் அவருடைய மகள் இறந்துருவாங்க. இறக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ரத்தன வேல், அதாவது முருகனுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேல், ரத்தன வேல். அந்த வேல் காணிக்கையா பழனி முருகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு MN நம்பியார் வச்சிருப்பாரு. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகள் இறந்துருவாங்க. அவங்க மகள் இறந்தோடனே அந்த வேல் எடுத்துக்கிட்டு மருமகனை உதறி தண்ணிட்டு அந்த சொத்துக்களை மருமகன்கிட்டே ஒப்படைச்சிட்டு இவர் வெளியூர் போயிடுவாரு. அந்த மருமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ். அவர் கூடவே இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் ஒரு திட்டம் போடுவார். இந்த சொத்துக்கெல்லாம் நம்ம அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சிக்கான வடிவுக்கரசியை டெல்லி கணேஷ் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருந்தனால அந்த சின்ன குழந்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கணேஷ் குழந்தை பெருசாகி வளர்ந்து 18 வருஷம் கழிச்சு அம்பிகாவா மாறிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகாவை கொடுமைப்படுத்துவாங்க வடிவுக்கரசி. ஏன்னா சித்தி ஆச்சு இல்லையா, சித்திக்கு ஒரு குழந்தை ஒரு பொண்ணு இருக்கும். இப்போ ஜெய் கணேஷ்க்கும் ஒரு பையன் இருப்பாரு, அவர் தான் செந்தில். இப்போ வடிவுக்கரசி பொண்ணுக்கும் ஜெய் கணேசனுடைய பையனுக்கும், அதாவது செந்திலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த சொத்து பூரா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை மூத்ததாரத்து பொண்ணை எப்படியோ கொலை பண்ணிடலாம், ஏதோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. இதற்கிடையில் இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட MN நம்பியார் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புவார். நீ போய் என்ன பண்ற, நம்ம அந்த பொண்ணை நீ காப்பாத்துற வேலை உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. அவரு தான் அருண், நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அனுப்புவாங்க. இப்போ அருண் அங்கிருந்து புறப்பட்டு இந்த கிராமத்துக்கு வருவாரு. வந்த உடனே பழனியில ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொடுமையை தாங்க முடியாம இவர் அன்னக்காவடி வேஷமா எடுத்துட்டு அந்த ஊருக்குள்ள இருப்பாரு. அதனாலேயே சில ஹெல்ப்பும் பண்ணுவாரு. இப்போ என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவர் வக்கீல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தனவேல் திருடுறதுக்காக ஜெய் கணேஷ் போடுற திட்டத்தை விஜயகாந்த் சார் முறியடிச்சாரா, அந்த முருகன் அவரை காப்பாத்தினாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்பிகா ஏன் டபுள் ரோலில் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெய் கணேசனோட லைஃப் என்னாச்சு, பக்கவாதத்தால் படுத்த ஜெய் கணேசனுடைய வாழ்க்கை என்னாச்சு. அதுக்கப்புறம் MN நம்பியார் வயசாகி திரும்பி வந்தாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் மொத்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வேலுண்டு வினை இல்லை படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நம்ம MN நம்பியார் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட்ல வருவாரு, லாஸ்ட்ல வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவுகர்ஸ் இந்த படத்துல முக்காவாசி இடத்துல வருவாங்க. அவங்க தான் சீனியர் ஆர்டிஸ்ட். இந்த படத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குடும்பப்படுத்துற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அது போல ஜெய் கணேஷும் டெல்லி கணேஷும் ரெண்டு பேரும் சீனியர் ஆக்டர்ஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவர் வில்லனாகவும், ஜெய் கணேஷ் வில்லனாகவும், டெல்லி கணேஷ் நல்லவராகவும் ஒரு அப்பாவியாகவும் நடிச்சிருப்பாரு. இப்போ என்னதுன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் நடிச்சிருப்பாரு. அவர் ஜெய் கணேசனோட மகனா வரதுனால அவருக்கு கட்டாயம் இந்த படத்துல ஒரு சண்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு சண்டை கொடுத்திருப்பாங்க. உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மல்டிபிள் ஒரு ரெக்கடான ஒரு ஹீரோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நடிச்ச படத்துல அவருக்கு கூட சண்டை 2 சண்டை தான், செந்திலுக்கு ஒரு சண்டை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய மனப்பான்மை நம்ம கேப்டனை பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு காமெடின்னு முழு நீள சண்டை யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஆனா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல சூப்பரா இருக்கு அந்த ஃபைட்டு. அது போல அம்பிகா ஒரு சீன்ல அப்பாவியா பெண்ணாகவும், இன்னொரு சீன்ல முருக பக்தியாகவும், அதாவது வேலையை அந்த அம்பிகாவா மாறி அந்த வீட்டுல குடும்பப்படுத்தவங்க எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அந்த சீன்ல அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. பக்தி பாடல்கள் தான் இந்த படத்துல, எல்லா பாடல்களும் பக்தி பாடல்கள். ஒரே ஒரு டூயிட் சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்தி பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது. முருகனை பாராட்டியே எல்லா பாடல்களும் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் அதாவது கேரக்டர் என்னென்ன தேவையோ எல்லாம் பர்ஃபெக்டா, சூப்பரா, நீட்டா, ஷாலிகா நடிச்சிருப்பாங்க. கே சங்கருடைய டைரக்ஷன்ல நிறைய படங்கள் நம்ம எடுத்து சொல்லலாம். அந்த வகையில இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட தான் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. முருகன் புகழ் பாடும் மன்னமாக நிறைய சீன்ல முருகனுடைய இந்த பழனிமலனுடைய அந்த இதை காட்டுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல குறிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் இன்னொரு சீன். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ், இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அந்த வேலை கண்டுபிடிக்கிறதா ஒரு கிளைமேக்ஸ். அந்த வேல் யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெய் கணேஷ் கடத்திட்டு போய் வெள்ளக்காரங்கிட்ட விற்க போவாரு. அந்த சீன்ல இருந்து காப்பாற்ற
காப்பாற்றுறதெல்லாம் உண்மையிலே வேற லெவல் சீனு. அதுபோல் புல்லட் வச்சுக்கிட்டு விஜயகாந்த் சார் சாகசம் பண்ணுற அந்த காட்சிகள்லாம் துப்பாக்கியில் சுடும்போது கூட புல்லட்லேயே போயிட்டு தப்பிப்பார். அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெர்சல் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனான சீனு. மிகப்பெரிய ஃபைட்டர்ஸை வச்சு இந்த சீனில் எடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மியூசிக் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக் தவிர சினிமா ஃபீல்டில் வந்து அவ்வளோ நீட்டாக சாலிடாக அந்த முருகன் சாங்குக்கு போடுறாளுங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் முருகன் சாங்கு அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எம்என் நம்பியார் கேரக்டர் வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இளவயசாக தான் எம்என் நம்பியார் கிளம்பி போவார். அதே 18 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அவர் 150 வயசு ஆள் மாதிரி வருவார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக சிரிப்பீங்க. படத்தில் அவருடைய கேரக்டர் உண்மையிலே பர்ஃபெக்டான கேரக்டர், சூப்பராகவும் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரியை இதுக்கு மேலே நான் விளக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாலிடான ஒரு முருகன் படம் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ப்ராப்பரான சூப்பரான படம் இந்த படம். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.